நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் சூப்பர் குவாலிட்டியில் ஜெர்சியில் ஒரு தலைச்சங்கிடாரிங்க. நல்ல மடிசெட்டோடு இருக்கக்கூடிய கிடாரி தான். 2 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்துருக்குது. நல்ல தெளிவாக இருக்குதுங்க கிடாரி. அருமையான மடிசெட்டுங்க. இந்த கிடாரி எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இந்த கிடாரியோட கறவைத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள். 9 மாதம் சினியாக இருக்குது. கிடாரி வந்து 9 மாதம் சினியாக இருக்குது. இந்த கண்ணு போட ஒரு வாரம் பிடிக்குங்க. நல்ல மடி செட்டோடு இருக்குது. நல்ல காம்போலங்க. காம்போலம் நல்ல காம்போலம் தான் சொல்லியிருக்காங்க. சுழி தப்பு கிடையாது. நெத்தி சுழி முது சுழி கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது. 2 பல்லுங்கிறனால நீங்கள் கிடாரியை கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணலாம். தரமான பொருள் ஒரு 2-3 ஈத்துக்கு கண்டினியூஸாக வச்சுக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. தண்ணி தீனிக்கில் எந்த ஒரு குறைச்சல் இல்லை. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாங்க. சேலத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. எங்கேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னா சேலத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. ஒரு 12-13 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம். 2 பல்லு தான். 9 மாதம் சினியாக இருக்குது. இன்னும் ஒரு வாரம் பிடிக்கும். நல்ல முகலட்சணமான கிடாரிங்க. நல்ல லட்சணமான கிடாரிங்க. கறவை நல்லா எதிர்பார்க்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. பாவன முறை சரியாச்சுன்னா சொன்ன கறவைக்கு மேலே எதிர்பார்க்கலாம். ஏன் கறவை தாராளமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தண்ணி தீனியெல்லாம் அந்த மாட்டுக்கு வைக்க தான் முடியாது. நல்லா முழுந்தி நல்ல ஒரு மேய்ச்சல் கிடாரி, நல்ல முழுந்தி குடிக்கக்கூடிய கிடாரி, நல்ல அடைச்ச மடியில் அம்சமாக இருக்குது கிடாரி அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படியே அதேமாதிரி சைனிங்காக இருக்குதுங்க கிடாரி. அருமையாக மடி எடுத்திருக்கக்கூடிய கிடாரி, நல்ல பால் வர்க்கம் கொண்ட கிடாரி அப்படி தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா அது எல்லாமே கான்டாக்ட் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணால் கூட கிடாரியை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். தேவைப்பட்ட நபருக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுபோல் விற்பனை பதிவுனா நம்மளோட சேனல் நம்பர் லாஸ்ட்டில் வந்து தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.